அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வாக்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. மங்களம் உண்டாகட்டும். இன்றைய தினம் பாலத்திருவசந்தருடைய திருவருளாலும் எங்களுடைய குருமார்களுடைய அனுகிரகத்தாலும் இன்றைய தினம் இன்றைய பதிவில் திருமண பொருத்தங்கிற தலைப்பில் பரணி நட்சத்திரம் மேசராசிக்கும் புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்கு எத்தனை பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். புனர்பூசம் ஏற்கனவே மிதன ராசிக்கு இருக்கும். கடைசி பாதம் சொல்லக்கூடிய 4வது பாதம் கடகராசியில் இருப்பார். ஆனால் ராசி மாறும்போது பொருத்தங்கள் மாறும். அப்போ மிதன ராசி பொருத்தம் பார்க்கும்போது 6 பொருத்தம், இது கொஞ்சம் அதிகமாக 7 பொருத்தம் வரும். ஆக ராசி நட்சத்திரம் பாதங்கள் மாற மாற நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறும். அந்த ராசி அதிபதி புதன், இந்த ராசி அதிபதி சந்திரன். ஆகவே ஒரு நட்சத்திரம் 2 ராசியில் பயணம் சொல்லும்போது அதுக்கேற்றபடி அந்த குண விஷயங்கள் அனைத்தும் அமையும். முழு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரே குணாதிசயம் அந்த நட்சத்திரத்துக்கு. அது உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் போகும்போது அது வேறுபடும். ஏற்கனவே திருமண பொருத்தங்கிற தலைப்பில் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரை தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 36 வீடியோ நீங்கள் உங்கள் காணொலியில் பார்க்கலாம். அது ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை பொருத்தம் அமையும் என்னங்கிறது தெளிவாக நிதானமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே நிறைய சூட்சுமங்கள்னு சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்து பயனடையணும். நம்ம ஏதோ ஒரு ஜாதகம் வருது திருமண பொருத்தம் செய்யலாமான்னா நீங்கள் ஒரு பேனை எடுத்து நோட் பண்ணி இப்போ உங்கள் ஒரு நட்சத்திரம் அஸ்வினின்னா 36 வீடியோ கொடுத்துருக்கோம். அப்போ சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும், லைனாக வரும். உங்களுக்கு என்னென்ன ராசிக்கு எத்தனை பொருத்தம் அப்படிங்கிறது சில பேர் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். ஆகவே இது பார்த்து பயனடைவேன். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இப்போ பரணி நட்சத்திரம் மேசராசிக்கு எப்படின்னு பார்த்தா லீ லூ லே லோ பரணி நட்சத்திரத்துக்கு பெயர் எழுத்து. புனர்பூச நட்சத்திரத்துக்கு கே கோ ஹா ஹி. ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களும் இந்த பெயர் எழுத்து உடையவர் இந்த நட்சத்திரமே அமையும். ஆகவே சற்று நிதானமாக பொருத்தங்கள் பார்த்து பயனடையும். இப்போ தின பொருத்தம் உண்டு, கன பொருத்தம் உண்டு, மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் உண்டு, ராசி பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, பசிய பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 7 பொருத்தமே உள்ளது. 7 பொருத்தம் வச்சு திருமணம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதில் லக்னம் நம்மளுக்கு சரியான முறையில் அமையணும். இந்த லக்னங்கிற 1வது லக்னம், 2வது லக்னம் இல்லாமல் 3வது லக்னம், 4வது லக்னம் இல்லாமல் 5வது லக்னம், 6வது லக்னம் இல்லாமல் 7வது லக்னம், 8வது லக்னம் இல்லாமல் 9வது லக்னம், 10வது லக்னம் இல்லாமல் 11வது லக்னம். ஆகவே இப்போ மொத்தமாக பார்க்கும்போது தனித்தனியாக பார்க்க 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் தவிக்க வேண்டியது 2வது லக்னம், 4வது லக்னம், 6, 8, 12வது லக்னம் தவிப்பது கால சிறந்தது. ஆகவே இந்த லக்னம் நம்மளுக்கு முறையாக அமைஞ்சால் இந்த பொருத்தம் 11 + 12 ஆகும். அந்த 12ல் ஏற்கனவே பொருத்தம் அடிப்படையில் 7 கொடுக்கும், இது சேர்த்து 1 சேர்த்தா 8 ஆகிடும். அப்போ திருமணம் தாராளமாக செய்யலாம். இதனால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது தின பொருத்தம் அப்படிங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்குது. நல்ல தம்பதிகள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க நட்சத்திர பொருத்தம் வந்தாலே. கணபொருத்தங்கிறது மங்களத்தை கொடுக்கும். 2 பேருடைய கணம் நல்லா இருந்தால் அன்பு அரவணைப்பு சரியான முறையில் இருக்கும். மகேந்திரங்கிறது செல்வம், புத்திர செல்வம்.
தனம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. ஆகவே செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். மகேந்திர பொருத்தம் அமைஞ்சால், ஸ்ரீ திருக்க பொருத்தம் அமைஞ்சால் செல்வம் சேரும், சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்குது. யோனி பொருத்தம் தான் தம்பதிகளுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும், தாம்பத்திய உறவு சரியான முறையில் அமையும். ராசி பொருத்தம் இருந்தால் வம்ச விருத்தி அடைகிறதுக்கு உண்டான வழி சீக்கிரம் கிடைக்கும். ராசி அதிபதி பொருத்தம் இருந்தால் கரு சீக்கிரம் தங்கும். வசிய பொருத்தம் இருந்தால் அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் அன்போடு அரவணைப்போடு இருக்கக்கூடிய தன்மை. ரஜு பொருத்தம் இருந்தால் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. அடுத்து வேதை பொருத்தம் இருந்தால் தம்பதிகளுக்கு பெரிய துக்கம் இல்லாமல் இருக்கணும். ஒரு குடும்பத்தில் துக்கம் வந்தால் சமாளிக்கக்கூடிய திறமை வேணும், அது வேதை பொருத்தம் கொடுக்கும். கணவன் துக்கம்னா மனைவி துக்கம் அடையிற, மனைவி துக்கம்னா கணவன் துக்கம் அடையுது. டெய்லி ஆகணும். டெய்லின்னா அதாவது இதெல்லாம் நடந்தால் சமாளிச்சுக்கலாம், இன்னும் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய தன்மை வரணும். யாராவது ஏதாவது சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா 2 பேர் சேர்ந்து துக்கப்படுவாங்க. அது குடும்பத்துக்கு இன்னும் சோகத்தை உண்டாயிடும். அதோட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வரணும். அது மாதிரி தான், அது மாதிரி இந்த இருக்கணும். அதே மாதிரி திதி சூன்யம் இல்லாத காலத்தில் முகூர்த்தம்லாம் குறிக்கணும். பொண்ணு பார்க்கும்போதும் மாப்பிள்ளை வந்து பொண்ணு போய் பார்க்கும்போது, பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போதும் என்னென்ன கடைப்பிடிக்கணும்னா திதி சூன்யம் இருக்கக்கூடாது. அப்போ பொண்ணு வீடு சஷ்டி திதியில் முகூர்த்தம் இருந்தாலும் வந்து பொண்ணு பார்க்க சொல்லக்கூடாது. பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி புனர்புஷ நட்சத்திரம் கடகராசிக்கு அவங்க என்ன செய்யணும், சப்தமி திதியில் போய் பார்க்கக்கூடாது. அப்போ சப்தமி கடகராசிக்கு திதி சூன்யமாக அமையினால் அவங்களும் போய் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் இல்லாமல் மேசராசிக்கு விருச்சிக ராசி சந்திராஷ்டமம், இது வந்து கடகராசிக்கு கும்பராசி சந்திராஷ்டமம் வரும். ஆகவே இதெல்லாம் தவிக்கணும். இந்த கடகராசிக்காரங்க தவிக்க வேண்டியது, கும்பராசியில் போய் பார்க்கக்கூடாது, சப்தமி திதியில் போய் பொண்ணுலாம் பார்க்கக்கூடாது. முகூர்த்தம் இருந்தாலும் லக்ன ரீதி தோஷம் இல்லையா பார்க்கணும். இத்தனை பார்த்து ஒரு பொண்ணு பார்த்தாலும் அதே மாதிரி முகூர்த்தம் குறிக்கும்போது அதே மாதிரி குறிக்கணும். இத்தனை நம்ம வந்து சரியான முறையில் பின்பற்றும் போது ஆண் பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக அமையும். நம்ம தான் சொல்கிறோம், வரசிலே சொல்லுவோம். அந்த காலத்தில் ஒரு இடத்துல போகும்போது நல்ல நேரத்தில் கிளம்பி சீக்கிரம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? பூனை குறுக்க வரக்கூடாது, காக்கா வந்து பறந்து போகிறது பாரு, எதிர்த்த மாதிரி வரக்கூடிய சகுனத்தை பாரு அப்படின்னு எல்லாமே சொல்கிறோம். விரிந்த தலையெல்லாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து முறையாக பின்பற்றி மன வாழ்க்கை சரியான முறையில் பேரண்ட்ஸாக இருந்து நம்ம அமைத்து கொடுக்கணும். இது உங்களுக்கு பொருத்தம் சொன்னது இல்லாமல் சில அறிவுரையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ மீண்டும் பரணி நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம், புனர்புஷ நட்சத்திர கடகராசிக்கு எத்தனை பொருத்தங்கிறது பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். தின பொருத்தம் உண்டு, கண பொருத்தம் உண்டு, மகேந்திர பொருத்தம் இல்லை, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, யோனி பொருத்தம் உண்டு, ராசி பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசிய பொருத்தம் இல்லை, ரஜு பொருத்தம் சொல்லக்கூடிய மாங்கல்ய பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆக மொத்தம் 11ல் 7 பொருத்தம் நன்றாக உள்ளது. ஆகவே இது திருமணத்துக்கு சிபாரிசு செய்யப்படும், அனைத்து ஜோதிடர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்லாது ஜாதக ரீதி தோஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. களத்திர பாவாதிபதி, லாபஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி சரியான முறையில் அமைந்துட்டால் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகவே அனைத்தும் ராகு கேது தோஷம் இல்லாமலும் இருக்கணும். எத்தனை பார்த்து ஒரு திருமணம் முகூர்த்தம் குறித்து திருமணம் செய்யும்போது இரு மனம் ஒன்று கூடி வாழக்கூடிய தன்மை கொடுக்கணும்னு சொல்லி பாலத்திருடைய திருவருளால் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா.